ஹாய், வணக்கம் அன்பு நண்பர்களே. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ பார்த்துக்கிட்டோம்னா பள்ளிக்கூடம்லாம் திறந்தாச்சு. அதாவது குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு நம்ம இப்போ அனுப்பிட்டு இருக்கோம். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் என்ன குழந்தைங்களுடைய ஆக்டிவிட்டி என்னென்ன பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஏதாவது ஹோமியோ மருந்து இருக்கா சார் அப்படிலாம் கேட்டோம்னா கண்டிப்பாக இருக்குது. அதாவது நம்ம குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு புதுசாக சேர்க்கணும். இல்லை, அதாவது அந்த குழந்தை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பதட்டமாக இருக்கும். அதாவது அந்த குழந்தை அதிகமான பதட்டம் இந்த மாதிரி இருக்கும். அதாவது பள்ளிக்கூடம் போகாது, பயம் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஹோமியோபதியில் நல்ல மருந்து. என்ன மருந்து இருக்குன்னு பார்த்திங்கன்னா, அதாவது எல்லாமே டொட்டாலிட்டி தான் பார்த்து கொடுப்போம். இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக நான் ஒரு 4-5 மருந்து சொல்ல மாட்டேன். அதாவது பிள்ளைங்க ரொம்ப பயப்படுது, பதட்டமாக இருக்குது அப்படின்னா அர்ஜென்டம் நைட்ரிக்னு ஒரு மருந்து. அந்த மருந்து பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுத்தோம்னா அந்த குழந்தை அந்த பதட்டத்துலேருந்து கொஞ்சம் மாறும். அப்புறம் அடுத்து என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குழந்தைய நம்ம ஸ்கூலில் சேர்க்குறனால ஏற்கனவே ஆரம்பத்தில் பதட்டம் இருக்கும். இருந்தாலும் ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா பிரிவினை. அதாவது வீட்டிலே இவ்வளோ நாள் லீவில் இருந்து சில குழந்தைங்க வீட்டிலே இருக்கும். புதுசாக நம்ம ஸ்கூலில் சேர்க்க போகிறோம். அதனால் குழந்தைங்க பதட்டம் அதிகமாகும். அதாவது பிரிவினை, நம்மளை விட்டு பிரிஞ்சு இருந்துக்கிறாங்க. ஏன்னா லீவில் இருந்தவங்க இல்லை கைக்குள்ளேயே நம்ம வளர்த்துருப்போம். பிள்ளைய கொண்டு போய் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்ட்டு இருப்போம்ல. அதில் பார்த்திங்கன்னா பிரிவினை பதட்டம் சொல்லுவோம். இதுக்கு பார்த்திங்கன்னா பல்சாட்ரா அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து. அதை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அது நல்லா இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து என்ன பொதுவாக ஸ்கூலுக்கு போகணும்னா இந்த மாற்றம். அடுத்து பார்த்திங்கன்னா வெறுப்பு. இந்த மாற்றம் வெறுப்பு எப்படி வரும் பார்த்திங்கன்னா, அதாவது குழந்தைங்க 1ஆவதுலேருந்து 2ஆவது போவாங்க. அங்கே புதுசாக போகும்போது மாற்றம் வருது பார்த்திங்களா. மாற்றம் வரும்போது நம்ம எதிர்பார்த்த அங்கே டீச்சர் யாரும் இருக்காது. ஃப்ரெண்ட்ஸு, நம்ம கூடவே இருந்த ஃப்ரெண்ட்ஸு விலகி போயிருப்பாங்க. புதுசாக ஏதாச்சும் மாற்றம் இருக்கும். அதனால பார்த்திங்கன்னா அந்த மாற்றத்தோடு சேர்த்து வெறுப்பு வரும். பிள்ளைங்க கடுமையாக வெறுப்பும் எல்லாமே பண்ணணும். அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகள் பார்த்திங்கன்னா நம்ம கல்கேரியா கார் அப்படின்னு சொல்லி அதை நம்ம கொடுக்கணும். அடுத்து தன்னம்பிக்கை இல்லாத சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தாலும் சரி, அது ஒரு ஆக்டிவாகவே இருக்காது. யாராச்சும் ஏதாச்சும் சொல்லுவாங்க. ஏற்கனவே சொன்னது தான், அந்த பயம் இதெல்லாம் இருக்குங்களா, தன்னம்பிக்கை இல்லாத